இதை பாருங்க, இரு எண்களின் விகிதம் 5:7. அவ்வெண்களின் கூடுதல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இரு எண்களின் விகிதம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5:7. அந்த எண்ணோட கூடுதல் 108 எனில் அவ்விரு எண்களில் பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, விகிதத்துல கொடுத்துருக்காங்க, சின்ன நம்பர் கேட்டிருக்காங்களா பெரிய நம்பர் கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பெரிய எண் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. கூடுதல் கொடுத்துட்டாங்க, அதாவது விகிதம் கொடுத்தாச்சு. விகிதம் என்னப்பா? ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5:7. இதோட கூடுதல் கொடுத்துருக்காங்க எத்தனை? 108. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. சூப்பர். ஸோ இதை சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரேஷியோ இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு ரேஷியோவும் ஆட் பண்ணிடுங்க. 5 + 7 எவ்வளோப்பா வரும்? 12. அப்போ கூடுதல் 108/12 நீங்க அடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் 9ன்னு கிடைக்கும் இல்லையா? இந்த 9 அப்படிங்கிறது ஒரு பங்கோட வேல்யூ. சரியா? ஒரு பங்கோட வேல்யூ தான் 9. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பெரிய எண். அப்ப ரெண்டு ரேஷியோ இருக்கு, 5, 7ன்னு ரெண்டு எண் இருக்கு இல்லையா? 5, 7ன்னு ரெண்டு விகிதத்துல இருக்கு. பெரிய விகிதம் 7, 7 மடங்குல இருக்கும். நமக்கு 1 மடங்கு 9ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப பெரிய எண் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேஷியோல இருக்கக்கூடிய பெரிய எண்ணோட வேல்யூவோட நீங்க மல்டிப்ளை பண்ணணும். ரேஷியோட பெரிய எண் வேல்யூ என்ன? 7. நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பங்கு என்னது? 9. அப்ப 7 9 63. ஸோ ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் ஏ 63. புரியுதா? இதே இது சிறிய எண் என்னன்னு கேட்டீங்கன்னா 9 45. இப்போ சிறிய எண் இதுல கேட்கிறாங்க. சிறிய எண் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணணும்? 9 45. இல்லைன்னா நீங்க எடுத்து செக் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. 45யும் 63யும் ஆட் பண்ணுங்க. 5 + 3 8, 10 × 4 108 வந்துருச்சா? ஸோ புரியுதாப்பா? இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்குறாங்க, இன்னமும் கேட்டுட்டு தான் இருக்காங்க டிஎன்பிசியில். ஸோ இன்னைக்கெல்லாம் நான் கொஞ்சம் ஒரு பேசிக் செட்ஸ்ல இருந்தும் எடுத்திருக்கேன், கொஞ்சம் உள்ள போயும் எடுத்திருக்கேன். ஸோ அனலைஸ் பண்ணிட்டு கிளாஸ் செஷன் எண்டில் நீங்கள் சொல்லுங்க. சரிங்களா? கிளியர். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். What is the probability of getting an even number when a die is thrown? ஒரு பகடையை உருட்டும் பொழுது ஒரு இரட்டைப்படை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஸோ இங்கே என்னப்பா கொடுத்துருக்காங்க? ஒரு பகடையை உருட்டும் போது ஒரே ஒரு தாயக்கட்டையை தான் உருட்டுறோம். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் சாம்பிள் நமக்கு எத்தனை இருக்கணும்? இந்த இடத்துல நீங்க கவனிக்கணும். இதே இப்போ இரு பகடை ஒன்றாக உருட்டப்படும் போதுனா என்ஆஃப்எஸோட சாம்பிள் வந்து 36ன்னு வரணும். ஆனா நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பகடை அப்படின்னு கொடுத்துட்டு இதனுடைய இரட்டைப்படை எண்களா விடுவதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சாம்பிள் எத்தனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 சாம்பிள் தான் இருக்கும் இல்லையா? என்ஆஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு 1,1, 1,2, 1,3, 1,4, 1,5, 1,6 அப்படின்னு 6 சாம்பிள் தான் நமக்கு கிடைக்கும். சாரி, 1 2 3 6 தானே வரும். நான் நம்பர் ஆஃப் சாம்பிள் 36க்கு எடுக்கிறது கொண்டு போயிட்டேன். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 விழுகலாம், 4 விழுகலாம், 5 விழுகலாம், 6 விழுகலாம். இதுதான் ஒரு பகடையை நம்ம உருட்டும் போது நமக்கு இவ்வளவுதான் கிடைக்கும். அந்த டைஸோட காயினை நீங்க வந்து இது பண்ணீங்க அப்படின்னா எத்தனை காயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னா 1 2 3. ஒன்று ஒரு தாயக்கட்டையை நீங்க உருட்டுறீங்க அப்படின்னா ஒரு தடவை உருட்டும் போது 1 விழுகலாம், அல்லது 2 விழுகலாம், அல்லது 3 விழுகலாம், 4 விழுகலாம், 5 விழுகலாம், 6 விழுகலாம். சரியா? இதுல இரட்டைப்படை எண் அப்படின்னு கேட்டா 2 4 6 மட்டும்தான் இரட்டைப்படை எண். 3/6ன்னு இருக்கும். இதை அடி கொடுத்தீங்கன்னா 1/2 அப்படின்னு கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்னப்பா? ஆப்ஷன் பி 1/2. எப்பயுமே நிகழ்தகவுல மட்டும் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நிகழ்தகவோட வேல்யூ என்னைக்குமே மைனஸ்ல வரக்கூடாது. இது ஒரு பாயிண்ட். உங்களுக்கு இப்ப மழை பெய்வதற்கான காரணம் இது, பெய்யாமல் நிகழ்வதற்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் வரும். ஸோ அந்த மாதிரி டைம்ல நம்ம மைனஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம பசங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா டக்குன்னு மைனஸ்லயும் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க, அதை சூஸ் பண்ணிடக்கூடாது. எப்பயுமே நிகழ்தகவு அப்படிங்கிறது மைனஸ்ல வரக்கூடாது. அதே மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் வந்து 1 கட்டிலும் அதிகமா இருக்கக்கூடாது. ஏன்னா நிகழ்தகவு அப்படின்னாலே இங்கிலீஷ்ல ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம், இல்ல பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். பாசிபிள் அப்படின்னா எய்தர் சக்சஸ் ஆனா 1, ஃபெயிலியர் ஆனா 0. இதுக்குள்ள இருக்கக்கூடிய சக்சஸ் ரேட்டை தான் நம்ம பார்க்குறோம், அதுதான் ப்ராபபிலிட்டி. அப்போ 0ல இருந்து 1க்குள்ளதான் அந்த வேல்யூ இருக்கணுமே தவிர்த்து 1.1 2.3 அப்படி போகக்கூடாது. இப்போ 0.57 0.068
0.98 அப்படி வந்துச்சுன்னா சம் கரெக்ட். ஆனா 98 92 அந்த மாதிரி ஒன்னை தாண்டி அதிகமா போச்சு அப்படின்னா சம்ல நம்ம எங்கேயோ தவறு பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இப்போ இந்த சமயம் பாருங்க 1/2 அப்படிங்கிறது அரை, அப்போ ப்ராபபிலிட்டி 1 அப்படின்றதுக்கு கீழே குறைவா தான் இருக்கு, அப்போ இந்த சம் கரெக்ட். அப்படியும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து ப்ராபபிலிட்டியோட கண்டிஷன். சம்டைம்ஸ் இதுலயே உங்களுக்கு ஆப்ஷன்லேயே வந்து ஒரு மைனஸ் இல்லை கிரேட்டர் தென் இருந்துச்சுன்னா நீங்க அதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு மிச்சம் என்ன இருக்கோ அதை வச்சு கூட நீங்க ஆன்சர் எடுக்கலாம். சரிங்களா?